தலைவா இனி வந்து கட்சியில் ஓரங்கன்றாங்க ரொம்ப தலை சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி கலெக்டர் பேசுகிறேன், முதலமைச்சர் வீட்டுக்கு நாளைக்கு வந்து வர்றாரு. அவனுக்கு கையோடாது காலோடாது. சார் என்ன சார் சொல்றீங்க? போன வருஷம் நீங்கள் இதே மழைக்கு இப்போ மழை பெயரிடம் இருக்கு, நீங்கள் வந்து 6000 ஒரு குடும்பத்துக்கு இப்போ 2000 கொடுக்கும்போது என்ன அதிமுக தோக்கடிக்கிறது? எதிர்கட்சிக்காரங்க அதிமுக தோக்கடிக்கணும்னா வேற யாருக்கே அதிமுக தோக்காது. அதிமுக தோக்கடிக்கிறாங்க. மக்களை வீதிக்கு வீதி சார் டாஸ்மாக். அப்புறம் கரண்ட் பில், தண்ணி வரி, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி, கள்ளக்குறிச்சி மரணம் 26ல் அதிமுக வாக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் இருக்கா? இப்போ அவரே சொல்லிட்டாரு. இப்போ அவர் எங்க வருவாரு? அடுத்த சாய்ஸ் வந்து அதிமுக தான். சிசிஎல் மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். அண்மையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செயற்குழு உணர்த்துவது என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் நடந்து முடிந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழு, ஏன்னா நீங்கள் 96 காலகட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கீங்க, கட்சியில் ஒரு பொறுப்பு மிகுந்த பதவியில் வந்து நிறைய பொதுக்குழு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் வந்த காலகட்டத்தில், அதுக்கு முன்பு எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பொதுக்குழு செயற்குழு, அந்த பொதுக்குழு செயற்குழுக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பொதுக்குழு செயற்குழுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன உன்னத்துக்கு இருந்தது, எதை நோக்கி வந்து அதிமுக பயணிக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் பல்வேறு விதமான தீர்மானங்களும் இயற்றப்பட்டிருக்கிறது. எதை வந்து தொண்டர்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வந்து நடந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள்லாம் எம்எல்ஏ இருக்கும்போது பொதுக்குழு செயற்குழு, அதே மாதிரி தலைவர் காலத்தில் பொதுக்குழு செயற்குழுலாம் 2 நாள் மினிமம் 2 days நடக்கும். அதில் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கலை நிகழ்ச்சி, பட்டிமன்றங்கள், அப்புறம் வந்து அரசுடைய திட்டங்கள், அரசு செய்த சாதனைகள், இனி செய்ய போகிற பிரச்சனைகள், நாட்டில் நடக்கக்கூடிய மாநில பிரச்சனைகள் என்ன, மத்திய அரசினுடைய பிரச்சனை என்ன, இது இல்லாமல் வேறு ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் என்ன பற்றிலாம் பேசுவாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆளுங்கட்சி மட்டுமே, அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் பொழுது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி மாறி மாறி வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான நடந்திருக்கும். இப்படி பேசுவாங்க. எங்கள் தலைவரும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, அவங்க பேசுகிறத அவங்க கேட்பாங்க, ரசிப்பாங்க, தலைவர்கள் ரசிப்பாங்க. அது ஒரு குடும்பம் போல இருக்கும். தலைவா இனி வந்து கட்சியில் ஓரங்கன்றாங்க ரொம்ப தலை சிரிச்சுட்டு இருப்பார். சிரிச்சுட்டு அவரும் பேச மாட்டார். அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு கேட்டு இது முன்னவர் என்ன பண்ணுறான்னு கேட்ட உடனே ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த கிளை செயலாளர் பேசிட்டு இருக்காங்க வச்சுங்க, இல்லை ஒன்றிய செயலாளர் பேசினான்னு வச்சுங்க, கலெக்டர்லேருந்து ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி கலெக்டர் பேசுகிறேன், முதலமைச்சர் வீட்டுக்கு நாளைக்கு வந்து வர்றாரு. அவனுக்கு கையோடாது காலோடாது. சார் என்ன சார் சொல்றீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர உங்களுக்கு சொன்னார், நீங்கள் நாளைக்கு 12 மணிக்கு தலைவருக்கு சாப்பிட வரும். அவனுக்கு அவ்வளோதான், கையும் ஓடாது காலம் ஓடாது. வாழ்க்கையில் இந்த மடவை அனுபவிச்ச நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷம், ஊருக்கே சந்தோஷம். அது இன்னொன்று சொல்லுவாங்க, வீட்டில் என்ன இருக்கு அதான் சமைக்கணும், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சார் 12 மணி, 12 மணிக்கெலாம் வண்டியெல்லாம் வர ஆரம்பித்தோம். கவர்மெண்ட் வண்டியெல்லாம் வந்துட்டால் 12 மணிக்கு கரெக்டாக அந்த தலைவர் வந்து வீட்டில் உட்காந்து நல்ல வீட்டில் குழந்தைங்களாம் கேட்டுட்டு சமணங்கள் போட்டு அவங்கள உட்கார சொல்லி அவங்க மனைவியை புறமாற சொல்லி சாப்பிடுவார். அப்போ அந்த ஊருக்கு எப்படி இருக்கும்? அந்த ஊருக்கே பெருமை, ஊருக்கு பெருமை, அந்த தொகுதிக்கு பெருமை, அந்த தொண்டனுக்கு பெருமை பெருமை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது முடிச்சுட்டு போனான்னு சொன்னாங்க. ரொம்ப
ரொம்ப மன வருத்தப்பட்டு பொதுக்குழுவில் பேசினேன். தலைவர் அது மனசில் வச்சுட்டே இருந்திருக்காரு. என்னுடைய எல்லா குறையும் போயிடுச்சுடா, நான் இங்கே செத்தா பரவாயில்ல, தலைவனை பார்த்துட்டேன், தலைவனை வீட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்படி வளர்ந்த கட்சி. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஆட்சி அவங்களும் சிரிப்பாங்க, அப்படியே சிரிப்பாங்க. ஒருத்தர் பேசுறது பார்த்து சிரிச்சுட்டு அவங்க கூப்பிடுவாங்க, தனியாக கூப்பிடுவாங்க வீட்டுக்கு. அவங்கள கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் சொல்லுவான், அம்மா நீ கூப்பிட்டு தோட்டத்தில் கூப்பிட்டு என்னை வந்து பேசினாங்க, என்னுடைய ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, தைரியம் நாங்கள் சொல்லுவோம். அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இப்படித்தான் அதிமுக வளர்ந்தது. அந்த கட்சியில் ஒருத்தர் கூட ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கல. எல்லாரும் சொல்லும்போது கதை கட்டுறாங்க. அதே மாதிரி தீர்மானங்களும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி செய்யும் தீர்மானங்கள், மாநில சுயாட்சிக்கான சில தீர்மானங்கள், நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய பல்வேறு தீர்மானங்கள். அப்புறம் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பிரச்சனை என்ன, நம்ம தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி குறிப்பாக அந்த நிதி பகிர்வு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நீங்கள் பாதிக்கணும். அது என்ன சார், 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, இதே போன வருஷம் மழையில் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. கடந்த முறை வந்து அந்த பக்கம் வந்து அதிகமாக இல்லை, இந்த பக்கம் இல்லை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் 4 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 6000 ரூபாய் கொடுத்தாங்க. 6000 ரூபாய். இப்போ 4 மாவட்டம் உள் மாவட்டத்தில் இருக்கு. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, திருப்பத்தூர், இது இந்த 5-6 மாவட்டங்களுக்கு 2000 கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கும், போன வருஷம் நீங்கள் இதே மழை பேரிடருக்கு நீங்கள் வந்து 6000 ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க, இப்போ 2000 கொடுக்கும்போது என்ன ஆகுது? இப்படி மக்கள் மத்தியில் ஒரு விதமான விரக்தி. அரசு வந்து சரியாக செய்யலை. அப்புறம் அந்த சாத்தனூர் டேம் திறந்து விட்டது, அது முன்னறிவிப்பு இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு 1,60,000 கண்ணாடி தண்ணீர் திறந்து விட்டு அந்த ஊர் தாங்குமா? யாருக்கு மேலே சொல்லிடணும்? நாங்கள் 6 தடவை வந்து தாசில்தாருக்கு சொன்னோன்னு சொல்கிறாரு. யார் என்னுடைய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலாம், யாருக்கு முதல்ல சொல்லிடணும்? தொகுதி சார்ந்த எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏக்கு முதல்ல சொல்லிடணும். தாசில்தார் சொல்கிறீங்க ரைட்டு, அதே நேரத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கும் அந்த மாவட்ட மந்திரிக்கும் சொல்லியிருக்கணும் சார். அரசியல் தான் சொல்கிறாங்க. செம்மரப்பாக்கம் ஏரி திறந்துட்டப்ப நான் வந்து எந்த வித நடைமுறையும் பின்பற்றலை. நாங்கள் 6 முறை வந்து எச்சரிக்கை மணி அடித்தோம். அடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பாதுகாப்பு கருதி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு எச்சரிக்கை பண்ணி யாருக்கு அடிச்சிங்க? தாசில்தார்னு சொன்னால் போதுமா? தாசில்தார் எத்தனை போய் சொல்லிடுவார். இப்படி பல்வேறு பிரச்சனைகள்னால இது போச்சு. இது ஒரு கட்டம். அரசுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டை வேட்பாளராக நிறுத்தி முன்னிறுத்துவது, அவருடைய தலைமையை ஏற்று வருகின்ற கூட்டணியை தக்க வைப்பது, அந்த கூட்டணியை கட்டமைப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய ஆளுங்கட்சியின் அவலங்களை மக்களிடத்தில் எப்படி எடுத்து சொல்வது. அப்புறம் 2026 தேர்தலில் ரெட்டலைக்கு எவ்வாறு வாக்குகளை சேகரித்து அந்த வாக்குகளை வாக்குப்பெட்டியில் சென்று போடுவதற்கு பூத் கமிட்டியை தயார் செய்வது. இது போன்ற பிரச்சனைகளை தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் அதிமுகவுடைய எலெக்ஷன் ஒர்க்கு. ஒவ்வொரு தொண்டனும் 2026 தேர்தலுக்கான வேலைகளை அவங்கவுங்க தத்தம் பணிகளை சரிவர தெளிவாக செய்வார். ஒற்றுமையாக இருந்தால் இன்னொரு பேசியிருக்காரு, ஒற்றுமையாக இருந்தால் 200 தொகுதிக்கு மேலே வந்து வெற்றி பெறலாம் அதிமுக. கரெக்டாக சொல்கிறேன். எப்படின்னா அப்படி சொல்லியிருக்காரு. கரெக்டாக நான் பலமுறை சொல்கிறேன். அதாவது மனமாட்சியங்கள் இருக்கும். தலைவர் காலத்துலேயும் மனமாச்சரியம் இருந்துச்சு, அம்மா காலத்துலேயும் மனமாச்சரியங்கள் இருந்துச்சு. இவருடைய காலத்தில் தான் என்னுடைய 60 மனமாச்சரியங்கள் கம்மியாக இருக்குது. அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். 1,98,000 ஆளுநர் தோத்த நம்ம என்ன இந்த முறை வந்து அதே போல நிலையை வந்து பின்பற்றாமல் விழிப்போடு இருந்து செயல்பட்டால் நம்ம வந்து விருப்பத்தை வந்து கரெக்டாக வகுத்தால் வெற்றி நிச்சயம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரன் வேண்டியது. அதிமுக தோக்கடிக்கணும்னா வேற யார்கிட்டையும் அதிமுக தோக்காது.
அதிமுக காரனே தோற்கடிச்சாங்க. அதுதான் வந்து சரித்திரம். அதுதான் நான் பார்த்தது. நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பார்க்குறேன்னா, அதிமுக போன தடவை 2021 தேர்தலையே ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் எல்லாம் அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் எழுச்சியோடு வேலை செய்திருந்தால் ஆட்சியை தக்க வச்சுருக்கலாம். அது போச்சு. அதனுடைய விளைவு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சி 500 லட்சம் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. எல்லோரும் நான் கூட எதிர்பார்த்தேன் ஒரு நல்ல ஆட்சி செய்வார்கள் என்று. ஆனால் 2-3 திட்டங்களை தவிர டாஸ்மாகெல்லாம் வீதிக்கு வீதி சார் டாஸ்மாக். அப்புறம் கரண்ட் பில்லு, தண்ணி வரி, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி, கள்ளக்குறிச்சி மரணம், கண்ணு போனவங்க, உடம்பு போனவங்க, ஈரல் போனவங்க கணக்கே இல்லை. கணக்கு வெளியே வரல. எல்லா தொழிலாளர்கள், எல்லா ஊழியர்களுடைய பிரச்சனைகள், வேக்கன்சி, எங்கே பார்த்தாலும் வேக்கன்சி. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதவிலக்கு கொண்டு வந்துருவீங்களா? அதாவது பூரண மதவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்னுடைய ஆசை. அது அந்த தேர்தலாம் சொல்லுவாங்க. தேர்தல் மட்டும் அது எப்படி நமக்கு தெரியாது. இப்போ அதாவது அதில் உறுதியாக இருப்பாங்க. அதாவது அது ஒரு முக்கிய பொருளாக இருக்கும். அதாங்க முக்கிய பொருளாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீ அரசியல் கட்சிகள் வந்து அந்த வாக்குறுதி தவிர்த்துட்டு வந்து செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திமுக அரசு மீதான நீங்கள் பட்டியல் போடுறப்ப அதிமுக பூரண மதவிலக்கு கொண்டு வரணும் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள். பூரண மதவிலக்கு கொண்டு வரணும். அது ஒரு பெரியது. பூரண மதவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. புதுமணமாக கொண்டு வரணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, எனக்கு எந்த திட்டமும் எந்த நலத்திட்டங்களையும் எனக்கு இல்லை உடன்பாடு இல்லை. பூரண மதுவிலக்கு இந்த டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் ஒழிச்சாலே போதும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். நான் இது என்னுடைய மருத்துவரை உங்களோட பார்வை சரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் வந்து இது முன்னெடுக்கணும்ல. கட்சியும் முன்னெடுக்கணும். அதுக்கான வேலைகளை அவர் செய்வார்கள். அல்லது அதை படிப்படியாக குறைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதையும் அரசுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அப்படித்தான் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக கூட்டணி எதிராக மெகா கூட்டணியை அந்த கட்டமைக்கிற முயற்சியில் அதை நோக்கி பயணிக்கிற விதமாக இந்த பொதுக்குழு வந்து நம்பிக்கை விட்டுருக்குதா? அந்த பொதுக்குழு சொல்கிற செய்தி என்ன கூட்டணி சம்பந்தமாக? இப்படித்தான் சார் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் இந்த பொதுக்குழுவில் இப்படித்தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலையை அந்த பொதுக்குழு உருவாக்கும். அந்த நேரத்தில் அன்னைக்கே அது வந்து ஒரு சமிஞ்சை, ஒரு இண்டிகேட் பண்ணும். அந்த அறிகுறி அந்த அறிகுறி நேற்றும் அதே பிசுறாமல் கொஞ்சம் கூட விலகாமல் அதே அந்த அறிகுறி நேற்று பொதுக்குழு செயற்குழுவில் தெரிந்தது. நான் எத்தனையோ பொதுக்குழுவில் பார்த்து தான் வரேன். அந்த அறிகுறி, அந்த தேர்தலுக்கான டேக் ஆஃப், அந்த தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி துல்லியமாக தெரிஞ்சது. அதில் 1% கூட குறையல. எல்லா ஆர்வத்தோட எலெக்ஷனுக்கு எல்லா தொண்டர்களும் தயாராகிட்டாங்க. தேர்தல் கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பது என்பது எந்த கட்சிக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு வேலுமணி சொன்ன ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். கூட்டணியே அமையல, திமுக தனித்து போட்டிடுது அப்படின்னா அதிமுக தனித்து போட்டிடுது. திமுக கூட்டணியில் முக்கியமான கட்சியாக விளங்கிட்டு இருக்க தமிழக வாழ்வு கட்சி தலைவர் சாத்தனூர் அணைத்திருப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து ரொம்ப அரசுக்கு அதிருப்தி தர வகையில் வந்து பேசியிருக்காரு. ரொம்ப வந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து போதுமானதாக இல்லை, நிவாரண பணிகள் வந்து அது வந்து மக்களை வந்து இன்னும் சென்றடையலை, அரசு வந்து பல கட்ட விஷயங்களை வந்து முன்பே வந்து திட்டமிட்டு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. சாத்தனூர் அணை விவகாரத்தில் அது அந்த அணையை வந்து திறந்து விட்டதில் நிறைய வந்து அரசுக்கு எதிர்ப்பாக பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை சாதகமாக பயன்படுத்தி அதிமுக வேலுமணி உள்ளிட்டவர்களை அதிமுக கொண்டு வரதுக்கான வேலைகளை வந்து தொடங்குமா, இல்லை வந்து வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுக்குழு பேசுகிற மாதிரி பொதுக்குழு மட்டும் பேசிட்டு அப்படி விட்டுருவீங்களா? அதாவது அந்த பேட்டி நான் தான் பார்த்தேன். வாழ்முறை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய தொகுதிக்கு அவர் எம்எல்ஏவிலிருந்து செய்யக்கூடிய பணிகளை இந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களும்
கூட்டணி கட்சி என்று கூட பாராமல், கூட்டணி கட்சி கூட தள்ளிவிடுங்க, அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை, அவருடைய பொறுப்பு என்பதை புறந்தள்ளிவிட்டு எவ்வாறு புறக்கணிக்கிறார்கள் சொன்னதை உள்ளபடியே அவர் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அடிமணிலிருந்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எந்த ஒரு அதிகாரியமோ எந்த ஒரு மந்திரியோ செய்யக்கூடாது. மந்திரி ஆகிடலாம் நீங்கள் மந்திரி ஆகிட்டு உங்களுக்கு கார் இருக்குது, ஒரு தவேதார் இருக்காரு, உங்கள் பிஏ இருக்குது, உங்கள் செக்ரட்டரி இருக்காரு, அது வேறு விஷயம் உங்களுக்கு, அது கவர்மெண்ட். ஆனால் அந்த கூட்டணி கட்சி தான் உங்களை ஆட்சியில் அமர்த்தி வச்சிருக்கு. அவங்களால தான் நீங்கள் மந்திரி ஆகிருக்கீங்க. அது மட்டுமல்ல, அவங்களால இருக்கலையோ ஒரு எம்எல்ஏவாகி அந்த அமைச்சரவையில் நீங்கள் மந்திரியாக இருந்து அந்த அமைச்சரவையின் கீழ் பணியாற்றுகின்ற ஒரு எம்எல்ஏக்கு அவருடைய தொகுதிக்கு அவருக்கு தெரியாமல், அவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நீங்கள் அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சீங்கன்னா அது மக்களாட்சி தத்துவத்தில் பொதுமக்களையே நிராகரிக்கிறதாகத்தான் அர்த்தம். மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று பணி இருக்கிறது, அவர்களுக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்கு நீங்கள் தடங்கல் செய்யக்கூடாது. நான் எம்எல்ஏ இருக்கும்போது என்னென்ன பண்ணணும் அவர் அதை பண்ணணும்னு சொல்கிறார், நான் அதை பண்ணினேன், அவர் பண்ணணும்னு சொல்கிறார். அது தடங்களே பண்ணக்கூடாது. அது என்னுடைய தொகுதிக்கு இது செய்யலை, பொறுமை பிரச்சனை கொண்டு வரணும். அவரே இப்போ ஏற்கனவே எஸ்டிமேட் கமிட்டி சேர்மனாக இருக்கார். இருந்தாலும் அவருக்கு அவர் சேர்மனாக இருக்கார், ஒரு சீனியர், ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர், எதிர்கட்சியுடைய தொடர்பு கட்சியுடைய ஒரு கூட்டணி கட்சிகள், அப்புறம் எம்எல்ஏ, அந்த தொகுதிக்கு அவருக்கே தெரியாமல் செய்கிறது எப்படி இருக்கு? இதுதான் 26 அதிமுக வாக்கு விடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ அவரே சொல்லிட்டாரு. இப்போ அவர் எங்கே வருவார்? அடுத்த சாய்ஸ் அதிமுக தான். அதிமுக கூட்டணியில் அவர் ஏற்றுக்கும், அல்லது அதிமுக கூட்டணியில் தான் வருவார். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி அதிமுக பயணிக்கும். அதிமுக பயன்லார்ஜ் அதிமுக எப்படி தன்னுடைய காய்களை நகர்த்தும் என்றால், அதிமுக மட்டுமல்ல, எந்த கட்சியும் ஆளுகின்ற கட்சியில் எதிர்ப்புகளோ அதிருப்தியோ இருக்கின்ற பட்சத்தில் அடுத்த பெரிய கட்சி எதுவோ அதை நாடித்தான் செல்வார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. அப்படி இந்த கடந்த கால வரலாறை நம்ம பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அடுத்த சாய்ஸ் அதிமுக தான். அதிமுக தான் ஆளுகின்ற கட்சியிலிருந்து அதிருப்தி, தொகுதிக்கான பணிகளை செய்யவில்லை, மந்திரிகளோ அதிகாரிகளோ உதாசீனப்படுத்தினார் என்றால் அவர்கள் யாருக்குமே செஞ்சுட்டு வேண்டியில்லை. அடுத்த ஒரு அரசியல் இந்த வலுவான எதிர்கட்சி இருக்கோ அல்லது கட்சி இருக்கோ அந்த கட்சிகளோட கூட்டணியை அமைத்து வரும் தேர்தலை சந்திப்பதான் நான் கொண்டு இப்போ அரசியல் பார்வை இதுவரை. அதனால் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஒதுக்கி தள்ள முடியாது. நீ காலங்கள் இருக்கின்றது, போக 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 தேர்தல் நெருங்க பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம், பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு காட்சிகள் மாறும், பல்வேறு காரணங்களும் மாறும். யார் கட்சியை ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு மக்கள் தங்கள் மனதில் ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார்கள். அப்போ தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குச்சாவடிக்கு சென்று தன் வாக்குகளை மக்கள் தங்கள் எண்ணத்தை வாக்குகளாக பிரதிப்பார். அரசியல் அரங்கத்திலும் தேர்தல் காலத்திலும் இனி அடுத்தடுத்து நடக்க போகுது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை பகிர்ந்து சொன்னவங்க மிக நன்றி சார்.